ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரியவருக்கு 3 பிள்ளைகள். வளர்ந்து பெரியவங்காயி 3 பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு தனித்தனியாக போக வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டார்கள். அப்பா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்கவில்லை. 3 பேருமே ரொம்ப பிடிவாதமாகி இருந்தனர். அப்போ தந்தை அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் எப்படியும் பிரிந்து போக நிர்ணயித்து விட்டீர்கள். உங்களுக்கு நான் பரிசாக ஒவ்வொரு பையை தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் முன்னாடி 3 பைகள் வைப்பார். அதில் முதலில் பையில் பணம், 2வது பையில் அதிர்ஷ்டம், 3வது பையில் உழைப்பு என்று இருக்கிறது. உங்களுக்கு எது வேண்டுமோ இஷ்டப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் பெரியவன் பணப்பை, 2வது பையன் அதிர்ஷ்டம், 3வது பையனுக்கு உழைப்பு எடுத்துக்கொண்டனர். சில வருடங்களுக்கு பிறகு தந்தை 3வரையும் அழைத்து, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எடுத்துக்கிட்டு போன பைகள் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தந்தது என்று கேட்டார். பெரியவர், அப்பா, நான் பணப்பை எடுத்துக்கொண்டு நிறைய பணத்தை சம்பாதித்தேன். ஆனால் வீட்டிலே நிம்மதி என்பதே இல்லாமல், யாருக்காவது ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் வேதனையாக இருக்கிறது. எனக்கு பணம் இருந்தும் அனுபவிக்க அதிர்ஷ்டமில்லை என்று சொன்னான். 2வது மகன், அப்பா, நான் எடுத்து போன அதிர்ஷ்டப்பை எனக்கு எல்லாமே கூடி வந்தது. ஆனால் கஷ்டமில்லாமல் தானாக சுலபமாக வந்ததால் அது மேலே எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வமே இல்லாமல் போகின்றது என்று சொன்னான். கடைசியில் 3வது மகனை, நீ உழைப்பை எடுத்து போனாய் அல்லவா, நீயாவது மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா என்று கேட்டார். அப்பா, நான் இரவு பகல் என்று பார்க்காமல் எவ்வளவோ கஷ்டப்படுகிறேன். ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் கூடி வரவில்லை. அதனால் நான் பணத்தை சம்பாதிக்க முடியவில்லை என்று சொன்னான். அப்போ தந்தை, இப்போ புரிகிறதா? பணம், அதிர்ஷ்டம், உழைப்பு, இந்த 3க்குமே ஒரு லிங்க் இருக்கிறது, சம்பந்தம் உள்ளது. அதிர்ஷ்டம் இல்லாத உழைப்பு வேஸ்ட் ஆகிவிடும். உழைப்பில்லாத அதிர்ஷ்டத்தை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதிர்ஷ்டம் மற்றும் உழைப்பு இல்லாத பணம் ரொம்ப காலம் நிலைக்காது. அதனால் 3மே ஒரே இடத்தில் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அது யாரோ 1000ல் ஒருவருக்கு தான் இருக்கும். பணம், அதிர்ஷ்டம், உழைப்பு இருந்தால்தான் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கை என்னடான்னா, கல் இருந்தால் நாயை காணும், நாய் இருந்தால் கல்லை காணும். அதுதான் நம்ம வாழ்க்கை நண்பா. நன்றி, நன்றி, நன்றி.